அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 9 கார அளவுள்ள ஒரு வளைகாப்பு வளையலணி விழா அதுக்கான ஒரு இன்விடேஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அளவை செட் பண்ணிக்குவோம். விட்டு 9 காருங்கிறதுல 6, ஹைட் 9 இன்ச்சஸ். விசுவலைசேஷன் 300 நான் சிஎம்கே மோட்லேயே வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட அளவுகள் நம்ம 9 காரு அளவு வச்சுருக்கோம். நம்ம இதை இதே அளவு வச்சோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம கார்டு கட் பண்ணி நம்ம கவரில் வைக்கும் போது நமக்கு சைஸ் அடிக்கும். அதனால் 5.75க்கு 5.75 கொடுத்தீங்கன்னா 5.75க்கு 8.75 அளவு டிஃபால்ட் அளவு. சரிங்களா? Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன், Ctrl ஓப்பன் கொடுத்து நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மொபைலில் நமக்கு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு இன்விடேஷன் எடுத்து நம்ம சாம்பிளுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? Ctrl+T போட்டுக்கிறேன். சைஸை சென்டராக வச்சுட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சென்டராக Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா வச்சுக்கேன். இதோட ஒப்போசிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு கீபோர்டில் 50 அடித்தா அதோட ஒப்போசிட்டி நம்ம குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே அந்த டைப்பிங் ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் கொடுக்குறதெல்லாம் நம்ம அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பாயிண்ட்டு ஒரு 9 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 9 பாயிண்ட் வச்சுட்டு கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+Shift+Ctrl+U கொடுத்தோம்னா அது அண்டர்லைன் ஆகிடும். அந்த லெட்டர்ஸ் மட்டும். அதுக்கு பிறகு என்னென்னா ஐயனார் துணை, ஸ்ரீ ஐயனார் துணை அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிடுவோம். இதை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோம் கீபோர்டில் ஹோம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லைன் மட்டும் செலக்ட் ஆகும். Shift+Ctrl+U கொடுத்து மறுபடியும் Shift+Ctrl+U கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஹைட் ஆகிடும். ஆல்ட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள கேப்பு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா? இதையே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு இந்த லைனை இதோட கட் பண்ணி தூக்கிடுறேன். நின்று கொடுத்துட்டு வளையலணி விழா அழைப்புதல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுவோம். இப்போ ஹெட்டிங் போட்டாச்சு. வளையலணி ஓகே, இப்போ வளையலணி விழா அழைப்புதல் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த அளவில் வச்சுட்டு ஃபாண்ட்டெல்லாம் அதுக்கு பிறகு நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்விடேஷன் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் நமக்கு டைப்பிங் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. இதில் Ctrl+E கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட 100% இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 50 இல்லை ஒரு 80% இருந்ததுன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் நசுங்கின மாதிரி இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிட்டு அன்புடைய வணக்கம் அப்படின்னு நம்ம இப்படி டைப் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மங்களகரமான விருது மாதம் 20ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிவிட்டு ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள கேப்பு ஆல்ட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம சைஸை கேப்பை ரெடியூஸ் பண்ண முடியுமானா இதில் ஆல்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த அளவுகளில் இருந்துடும். 0.05/2023 அப்படின்னு இருக்குது. நம்ம ஒரு சாம்பிளுக்காக நம்ம ரெடி பண்ணுறோன்னா அது அதே அளவு வச்சு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். சரிங்களா? புதன்கிழமை
எனக்கு கீழே உள்ள லெட்டர்ஸ் தெரியலங்க, அதனால் கீபோர்டில் அப்படியே இங்கே கீழே வச்சுட்டு மேலே மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். சரிங்களா? திரியோதசி, திரியோ திதி, அஸ்தம். ஓகே, அஸ்தம் நட்சத்திரம். சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேலே வரணும். சரிங்களா? 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள். ஓகே, இப்போ மேஷ லக்கணம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்ட்ரோல் போட்டு இதோட சைஸை வந்து ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 13 பாயிண்ட் வச்சுங்க. 13 பாயிண்ட் வச்சுட்டு இந்த லெட்டர்ஸு, இந்த கிழமை அதை மட்டும் ஒரு 1ஆம் நம்பர் ஃபோனில் போட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே இந்த மேட்ரை டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு காப்பி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா ஒரு காப்பி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க பேரண்ட் நேமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீர்காழி தாலுக்கா, கற்பகம், வசிக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டைப் பண்ணுவேன். ஏன்னா மிஸ்டேக் அடிச்சேன்னா மறுபடியும் திருத்திக்கலாம். இருந்தாலும் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம அடித்து கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ராஜகோபால் மங்கையர்கரசி, மங்கையர்கரசி அவர்களின் இளையகுமாரன் டீமன் ஆஃப் பண்ணிட்டு இங்கிலீஷ் லெட்டர் டைப் பண்ணிக்கிறேன். அருண் ரஞ்சித் அவர்களின் மனைவி சௌபாக்கியவதி. நம்ம வந்து இதே கலர் தான் கொடுக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம இதே கலரை கொடுத்துக்கலாம். வேறு எதுனா கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றாலும் நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கலருக்கு தகுந்த மேட்சான கலரை கொடுத்தா தான் அதில் டிசைன் வந்து நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இன்விடேஷன் கார்டு. நான் ஏன் இப்போ இதை சிஎம்கேல வச்சு பண்ணுறேன்னா, சிஎம்கேல வச்சு பண்ணும்போது நமக்கு கலர் கரெக்ஷன் வந்து அக்யூரேட்டாக அதே கலர் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? வளையல் அணி விழா செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயித்து மேற்படி விழா அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிட்டு மேற்படி விழா சீர்காழி தென்பாதி டீமன் ஆஃப் பண்ணிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸ் அருகில் திருவள்ளுவர் நகர் முதல் தெரு வாசுகி திருமண மண்டபத்தில் நடைபெறுவதால் தங்கள்
சிஸ்டமும் அறிவித்தந்து அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து உங்கள் பத்திரிக்கை அடிக்கிற அவங்க கணவர் பேர், அப்புறம் அவங்க ரிலேஷன் பேர், அப்பா அம்மா பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தங்கள் அன்புள்ள அப்படின்னு கொடுத்துட்டு திரு கீமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் லெட்டர் கேப்ஸில் போட்டுக்கிறேன். ராஜகோபால் கீமை நான் ஆஃப் பண்ணிட்டு பிஹெச்எஸ் அப்படின்னு அவங்களோட டெஸ்டினேஷன் போட்டுருக்காங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட்டு வச்சுட்டு எண்டு கொடுத்துட்டு இந்த திருமதி கீமை நான் ஆன் பண்ணிக்கிறேன். திருமதி இதை வந்து ஒரு 11 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா நேமை வந்து நம்ம கேப்ஸில் போல்டாக கொடுக்குறோங்கிறதுனால இதை வந்து ஒரு அதோட கொஞ்சம் கம்மியான பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்தியர் அரசி கற்பகம் நகர் திருவாள். அடுத்தது திரு எஸ் பன்னீர்செல்வம் திருமதி சாரதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆண்டி கோட்டம். ஓகே, வந்து டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு வந்து அவங்க நேமுக்கு மட்டும் நம்ம வேற ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு 1 நம்பர் பாயிண்ட் போட்டுக்கிட்டு சைஸை வந்து 14 பாயிண்ட்டு இல்லை ஒரு 13 பாயிண்ட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே, 12 பாயிண்ட்டு நான் வச்சுருவேன். 12 பாயிண்ட் எனக்கு ஓகே. 1ஆம் நம்பரு ஒரு 12 பாயிண்ட்டு. அடுத்தது பன்னீர்செல்வம் 1ஆம் நம்பரு 12 பாயிண்ட்டு. சாரதா அப்படிங்கிறது அவங்களுக்கும் 1ஆம் நம்பர் பாயிண்ட்டு 12 பாயிண்ட்டு. அவங்களோட என்ன படிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷ் பாயிண்ட் மாற்றிக்கலாம். இதில் வந்து எப்போதும் நேரோ போல்டு, இந்த போல்டு கொடுங்க. இந்த போல்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும். சரிங்களா, ஏன் இப்போ ஒரு சைடை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபாண்ட்டை ஏன் சேஞ்ச் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு சைடு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அதே ஒரு காப்பி வச்சுட்டு நம்ம அடுத்த சைடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா, ஏரியல் போல்டு. அதே மாதிரியே இந்த அவங்க பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேமு போல்டு. அடுத்தது அவங்க சாரதா அப்படிங்கிறதுக்கு அவங்க நேமுக்கும் போல்டு வச்சுட்டு நம்ம இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். டைப் பண்ணி அலைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே ஆல்ட் அப்படியே கோட் பண்ணிவிட்டு, சரி எனக்கு இந்த ஆல்ட்டை ஷிஃப்ட் ஆல்ட்டை கோல் பண்ணும்போது 2 கர்சர் வரும்னு சொல்லியிருக்கோம். 2 கர்சரை அப்படியே மூவ் பண்ணி இதை கொஞ்சம் இந்த அளவில் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இந்த பக்கத்தில் உள்ள இந்த வேர்டிங்ஸை வந்து நம்ம இந்த வேர்டிங்ஸை பார்த்து டைப் பண்ணுங்கிறதுக்காக இந்த லாக் எடுத்து விட்டுறேன். லாக் எடுத்துகிட்டு இதை அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இதை பார்த்து டைப் பண்ணும்போது எனக்கு எளிமையாக இருக்கும். அதுக்காக வந்து அது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இவங்க நேமுக்கு முன்னாடி இஆர் இன்ஜினியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை டெலீட் பண்ணி விட்ருவோம். டெலீட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆர் அப்படின்னு போட்டு அருண் ரஞ்சித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருண் ரஞ்சித். ஓகே, அருண் ரஞ்சித்னு நம்ம கொடுத்து அவங்க நேமை டைப் பண்ணியிருக்கோம். அவங்க என்னென்னா பிஇ சிவில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஇ சிவில். ஓகே, பிஇ சிவில்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். இவங்களுக்கு வந்து இந்த நேரம் இந்த போல்டு கொண்டு வாங்கி போல்டில் தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அடுத்தது வந்து நம்ம அவங்க என்ன பில்டர்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RMD பில்டர்ஸ், அவங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஓகே. திருமதி, அடுத்தது பி சுதா அப்படிங்கிறது அவங்க நேமு. சுபா, அவங்க வந்து MA BEd ஆசிரியராக இருக்காங்க. அவங்க அதையும் நம்ம டைப் பண்ணணும். MA BEd. கீமை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கீமன்னு ஆஃப் பண்ணாமல் நம்ம இங்கிலீஷ் டைப் பண்ணும்போது இந்த லெட்டர்ஸுங்கிறது வந்து இங்கிலீஷ் லெட்டர் மாறாது. அதனால தான் நம்ம கீமேன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லெட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து இங்கே டைப்பிங் பழக தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எளிமையாக வரும். ஏன்னா ஒரு முறையே நம்ம ஆன் பண்ணி டைப் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் நிறைய பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி பழகுங்க. அடுத்தது சீர்காழி அப்படின்ட்டு அவங்க ஊரை போட்டு முடிச்சிட்டாங்க. 910. ஓகே. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ரெண்டத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு எண்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆனது பிறகு நம்ம டெலீட் பண்ணிடலாம். வந்து தங்கள் அன்புள்ள அப்படிங்கிற அந்த இடத்துல அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம டைப் பண்ணி அலைன் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? எனக்கு வந்து இந்த லோகோ மட்டும், இந்த வளையல் போட்டிருக்கக்கூடிய அந்த பிக்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம எதுக்கும் ஒரு ரஃபாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மள்ட்ட பேக்கப் இருக்கான்னு பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தான்னு பார்க்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு எலிப்ஸ் டூலு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதுக்காக வந்து பார்த்துங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு கார்னரில் ஒரு விநாயகர் படம் வச்சுருக்காங்க. ஓகே. Windows 0. நம்ம வந்து எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நியூ கைட் செட் பண்ணுவோம். 50% கொடுத்துட்டு நியூ கைட் செட் பண்ணிடுறேன். இப்போ வந்து டாப்பில் வந்து நம்ம அலைன் பண்ணிட்டு வந்தோம். சுற்றிலும் நம்ம கொஞ்சம் கேப் வச்சுக்குவோம். ஓகேங்களா? நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து 9:6ங்கிற அந்த அளவில் நம்ம 8:45க்கு 5:45 தான் வச்சுருக்கோம். இதுவே போதுமான அளவு தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து சுற்றிலும் கேப் வைக்கும் போது இன்விடேஷன் பார்க்கறதுக்கு ஒரு நீட்னஸாக இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? கண்ட்ரோல் A செலக்ட் ஆல். இதுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம இதுக்கு செட் பண்ணிக்கலாம். வளையல் அணிவிழா, வளையல் அணி. இந்த மாதிரி டைப் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா படித்து பார்த்துங்க. ஏன்னா அந்த மாதிரி படித்து பார்க்கும்போது அதில் உள்ள பிழைகள் வந்து நமக்கு தெரியும். ஓகே. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். போதும். ஒரு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்குள்ள கேப்பை வந்து நான் அலைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அந்த அளவில் கண்ட்ரோல் M கொடுத்துட்டு இதில் டார்க் பாயிண்ட் எங்கே இருக்கும் அங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது அதில் உள்ள இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு மட்டும் வேணால் நம்ம வேறு எதனா ஒரு ஃபோட்டோ இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜ் வைக்கப்போம். சரிங்களா? அதுக்காக ஒரு ரூலரை மேலேருந்து ஒரு கைடு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் நான் வைக்க போகிறேன் ஒரு ஃபோட்டோ. இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்+. இதை வந்து கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் T போட்டு இது இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இதில் வந்து அவங்க மாப்பிள்ளையோட அவங்க அம்மா அப்பா அவங்க நேமை மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். அடுத்தது இளையகுமாரன், அவங்க கணவர், பொண்ணு அவங்களோட ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களோட கணவர், ஒரு 14 பாயிண்ட். அடுத்தது அவங்களுக்கு இனிஷியல் மாற்றிடுறேன், ஏரியல். ஓகே, வந்து இவங்களுக்கும் இனிஷியல் மாற்றிடுறேன், ஏரியல். வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இவங்களுக்கு தானே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க நேமை மட்டும் வேறு எதுன்னு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டு கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி என்டர் அடிச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு பெருசு பண்ணோம்னா இந்த மாதிரி பெருசாகிடும். இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது மேலே மூவ் பண்ணோம்னா மேலே போவோம், கீழே மூவ் பண்ணோன்னா கீழே வரும். சரிங்களா? இதை மட்டும் உங்கள் நேமை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கீழே இறக்கி வச்சுட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக இந்த கலரை வந்து நான் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க நேமுக்கு கொஞ்சம் கேப்பு போட்டு அலைன் பண்ணி வச்சுக்குவேன். இந்த லைனு மேலே ஏதாவது ஒரு லைன் வெக்டர் லைன் டிசைன் வந்து நம்ம கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து அந்த கேப்பை வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏரியல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து குறையும். வாசுகி திருமண மண்டபம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு டாப் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி ரொம்ப கார்னர் இல்லாமல் இந்த அளவில் நான் கொஞ்சம் வச்சு இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதை விட இந்த ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள கேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொண்டு வந்துட்டு ஆல்ட்டு கொடுக்குறேன். இல்லைன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு கேப்பை வந்து ஈவன் ஆகுது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆல்ட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே கீழே போயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். கலர் வந்து பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் ஃபைலை 9/6 வளையல் அணி விழான்னு போட்டுக்கிறோம். விழா இன்விடேஷன். ஓகே, போட்டாச்சு, சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட உள்ள வேறு ஏதேனும் வளையல் பத்திரிக்கை இப்படி இருக்கான்னு பார்ப்போம். லைன் டிசைனில் போய்ட்டு வேறு எதுவும் கிளிப் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த கவரில் உள்ள இந்த லைன் டிசைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த லைன் மட்டும் எனக்கு தேவைப்படுது, அதனால் இந்த லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறது இல்லை. இதில் இந்த கலர் நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும்போதுனால நம்ம இந்த லைனை மட்டும் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி நான் இந்த கேப்பில் அதை வந்து சைஸ் அதுக்கு பிறகு நான் சின்னதுலிங்க வந்து ஒரு விநாயகர் படம், அப்புறம் அந்த வளையல் அணி விழாவுக்கான அந்த ஒரு டிசைன்ஸ். ஓகே, இந்த இதில் ஒன்று இருக்குது வளையல் அணி, கோல்டு வளையல் இருக்குது. கோல்டு வளையலை நான் இதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது எல்லாமே நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணதான். வேறு எதனும் தேவைப்படுதான்னு பார்த்துக்கலாம்.
ஓகே, இந்த குங்குமச்சிமிழ் அதை கூட எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் நமக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். F6 ஃபெதர் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இதோட கண்ட்ரோல் U கொடுத்து இதோட கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு விநாயகர் படம் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இப்போ விநாயகர் படம் இந்த வளையல் அணி விழாவுக்கு. ஓகே, நான் இந்த இமேஜ் வளையல் அணி விழாவுக்கு அந்த இன்விடேஷனில் நான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜுக்கு பதிலாக நான் இந்த இமேஜ் எடுத்து நான் இதை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த இமேஜ் கூட ஓகே தான், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, தேவையில்லை நமக்கு. இப்போ வந்து ஒரு விநாயகர் படம் மட்டும் நமக்கு தேவைப்படுது. வேறு இன்விடேஷனில் இருக்கும், நிறைய இன்விடேஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இமேஜ் கூட வைக்கலாம், நம்ம ஒரு இமேஜை மட்டும் வச்சுக்குவோம். சரிங்களா, ரொம்ப ஓகே வேணாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இன்விடேஷன் ஃபைலில் நான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதில் இருக்க நமக்கு பழைய இன்விடேஷன் ஃபைல்லேயே இருக்க நமக்கு இந்த விநாயகர் படத்தை எடுத்ததில் நம்ம கார்னரில் வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. விநாயகர் இமேஜ் எடுத்து நம்ம கார்னரில் செட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, Ctrl 0 வந்து இந்த வளையல் இதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைக்கணுமோ அதை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வளையல் அதை வந்து வளையலோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, முன்னாடி இந்த கார்னரில் விநாயகர் படம் வைக்கணும், இந்த அளவில் வச்சுக்கலாம். இதோட அளவுகளை வந்து நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஓகே வந்து இதோட அப்படி லிங்க் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வைக்கும்போது இந்த கார்னரில் வந்து எனக்கு ஏதோ அந்த சின்ன இடம் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. வச்சுட்டு ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, இந்த கலர் மெர்ஜ் பண்ணது, அதனால் அதை மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி ஸ்மெச் பண்ணிவிட்டுருக்கேன். ஸ்மெச் பண்ணிவிட்டு இதோட Ctrl U கொடுத்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கும் நம்ம ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு 150 வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு அதோட பாட்டம் சைடை வந்து நம்ம ஈக்குவலாக கொண்டு வந்துக்கலாம். ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு அதோட ஹைட்டை மட்டும் இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த அளவில் வச்சுக்கலாம். இதை அப்படியே சென்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. சரிங்களா,
சென்டர் பண்ணிவிட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோக் வந்து இன்சைடு ஸ்டோக்கு நல்லா பாருங்கள், இன்சைடு கொடுக்குறேன். கலரை இந்த கலரை பிக் பண்ணுறேன். சரி, இதுலேயும் வேறு கொஞ்சம் ரெட்டிஷ் மாதிரியான ஒரு கலரு. கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு இன்னொரு ஸ்டோக்கு Ctrl+J கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்துட்டு இப்போ இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இன்சைடுங்கிறத அவுட் சைடாக மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி சைஸை வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லைனை வந்து நம்ம Ctrl+T போட்டு கண்ட்ரோல் செமிகோலன் வந்து 2 லேயரையும் Ctrl+T போட்டு சென்டராக இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வளையல் இப்படி இருக்கட்டும், இந்த இதோட மெர்ஜான மாதிரியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். Ctrl+T போட்டு அந்த ஹைட்டை வளையல் அணி விழா அப்படிங்கிறதோட ஹைட்டை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, வந்து இந்த குங்குமச்சிமிழை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் செமிகோலன் இந்த லைன் டிசைனை வந்து சென்டராக அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி அதனால் வச்சுட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதோட அளவில் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு இதையே ஒரு காப்பி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் லேயராக இருக்குது. இதையே ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி இன்னொரு லேயர் ஒன்று காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+T போட்டு ஃப்ளிப் டு வெர்டிகல் கொடுத்தா கீழ் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது, கீழ் பகுதியில். சரிங்களா? ஓகே, Ctrl+0 கண்ட்ரோல் செமிகோலன். இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த கலர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் Ctrl+N நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து என்னென்னா நம்ம சேம் கலர் தான் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் வேரியேஷன் வராது. இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு கலரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் கலராக சூஸ் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் Ctrl+N நியூ லேயர் போடுறேன். இதிலேயே வந்து கொஞ்சம் லைட் கலரை பிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டராக வச்சு ஒரு கிளிக் 2 கிளிக் பண்ணியிருக்கேன். Ctrl+T போட்டுக்கிறேன். Ctrl+T போட்டுட்டு அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் உள்ள இந்த லேயருக்கு வந்து ஒரு 50% கலர் வந்து ஒரு 50%. இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இந்த பிளண்ட் மோடும் ஓகே அப்படின்னு தோணுது, அதனால் நான் இந்த பிளண்ட் மோடில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வேறு எதாவது நம்ம கலர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த லேயரை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு ஒரு 50% கொடுங்க. 50% கொடுத்துட்டு ஷிஃப்ட் Ctrl+N நியூ லேயர். இந்த இதுலேயே கொஞ்சம் லைட்டான கலர் இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் கலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே,
வந்து இதுக்கு மேட்சான கலர் என்ன கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரியான கலர் எடுக்கும். இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 10, எல்லோ ஒரு 50, மெஜந்தா ஒரு 50 கொடுத்துட்டு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் துணை இந்த கலர் தான் வைக்கணும்னுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலர் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கஸ்டமர் இந்த கலர் சொல்கிறாங்களோ அந்த கலரை நீங்கள் வச்சு ஓகே பண்ணி வேண்டியதான். நான் இந்த கலர் கொடுக்குறேன். எனக்கு இந்த கலருக்கு ஓகே. இந்த கலரு கொஞ்சம் மங்கலாக இருக்குது அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் ஓகே 100 இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இந்த கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் ப்ரௌன் கலர். ஆனால் இதில் ஒயிட் ஸ்டோக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மேட்சான கலர் வந்து கிடைக்காது. அதனால் ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலரு. நம்ம வந்து சேமுக்கையில் கலர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணோம்னா ஒரு 80% இது கொஞ்சம் ஷோவை கொண்ட மாதிரி இருந்துச்சா, சாரி கலர் கொஞ்சம் பிரைட்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிக் பண்ணிவிட்டு கலர் கொஞ்சம் பிரைட்டான கலராக அனுப்புங்க. இல்லைன்னா என்ன கலர் சியான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் நமக்கு கிடைக்கும். இது வந்து ப்ளூனா அந்த மெஜந்தா சியானு மெஜந்தா பிளாக். ஓகே இந்த கலர் கொடுக்குறேன். இந்த கலர் எனக்கு ஓகே. இந்த லைனுக்கு வந்து என்னென்னா லைன் டிசைனுக்கு வந்து இதே கலர் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா அது ஒரு வேரியேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் அதை. அதே மாதிரியே இந்த லேயரும் இந்த லாக்கை பிக் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா தான் கலரு வந்து ஃபுல்லாகும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். இப்போ வந்து இவங்களோட இந்த அவங்களோட நேமுக்கு மட்டும் வேறு ஏதேனும் கலர் வந்து என்னன்னா மெஜந்தா. ஓகே இந்த கலர் கொடுத்துக்கிறேன். டார்க் மெஜந்தா அந்த கலர் நல்லா பிரைட்டாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுத்துட்டு அவங்களோட நேமுக்கு மட்டும் நம்ம வெவ்வேறு கலர் கொடுக்கும்போது அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிசைனாக தெரியும் நமக்கு. அடுத்தது இந்த மண்டபம் அதுக்கு மட்டும் கலர் பிக் பண்ணிட்டு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது இவங்க நேமுக்கு வந்து கிரீன் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே 50 கொடுத்துக்கிறேன். ஓகே டார்க் கிரீன் கொடுத்துருவேன். இந்த கலரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு இந்த மெரூன் கலரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூலு கலரை வச்சு பிக் பண்ணிக்கிறேன். ஒரு முறையும் நம்ம போய் பிக் பண்ண வேண்டியதாக கலரை அப்படின்றதுனால இந்த கலரை ஃபோர்க்ரவுண்ட் கலரில் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா ஒரு முறையும் ஈஸியாக நம்ம கலர் ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கலர் வைக்கிறோமோ அந்த கலரை இதில் வந்து பிக் பண்ணிடணும். பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து நம்ம கலர் ஃபில் பண்ணிடலாம். ஓகே ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வந்து 2 கலர் தான், நிறைய கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணல கச்சாமிச்சான்னு. அதே மாதிரியே வளையல் அணிக்கலாம். அதுக்கும் இந்த கலரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
வேறு ஏதேனும் கலர் கஸ்டமர் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம். இந்த லேயருக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ட்ராப் ஷேடோ இந்த கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிப்போம். சரிங்களா? இதில் ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் இந்த அளவில் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் இன்னர் ஷேடோ ஆனால் அவுட்டர் ஷேடோவில் வந்து ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரெட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அவுட்புட் அந்த லெட்டர்ஸ் வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறத அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? கீழே வந்து ஒரு பார்டர் டிசைன் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கலர் இந்த கலரை சூஸ் பண்ணிட்டு இதுலேயே டார்க்கான கலர் இந்த மாதிரி கலரை பிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு ஒப்பாசிட்டியை ஒரு 50 அளவுள்ள வச்சுக்கிறேன். இதில் வந்து வேறு ஏதேனும் டிசைன் வந்து ஆட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம மீண்டும் நம்ம லைன் டிசைனுக்கு போயிடுவோம். லைன் டிசைனில் வேறு எதுவும் வெக்டர் பேக்ரவுண்டு இல்லை இந்த மாதிரி லைன் டிசைன் வேறு எதுவும் இருந்தால் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கிளியராக நல்ல பிரைட்னஸாக உள்ள அந்த டிசைனாக பார்த்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம அதில் செட் பண்ணும்போது நமக்கு ஏற்ற அளவுள்ள வந்து இருக்காது. அதுக்காக வந்து நான் இந்த 2 லேயரையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 PNG ஃபைலையும் எடுத்துக்கிறேன். இந்த 2 PNG ஃபைலையும் நான் அதில் எடுத்து இம்போர்ட் பண்ணி நான் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நம்ம நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணதான் இது. கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸை வந்து அளவுகளை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு இதோட அளவில் வந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை சின்னது பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ட்டு ஷிஃப்ட்டு 2த்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு காப்பியாக எடுத்து நான் கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ இது மட்டும் சிங்கிள் லேயர் ஆகிடுச்சு. திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு 2த்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு காப்பி எடுக்கிறேன். இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது கேப் இல்லாமல் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஒரு லேயர் கண்ட்ரோல் E எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் E கொடுத்து இந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, வந்து கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ F7 லேயர் பேலட்டு இதோட ரன் மோடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதேனும் நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஓவர்லே ஓகே, இதில் இல்லை இந்த கலரில் நமக்கு சூட் ஆகலை. அப்படி இல்லைன்னா கலர் ஓவர்லே போயிட்டு கலர் ஓவர்லே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கலரை பிக் பண்ணுவேன். இதுலேயே லைட்டான கலர் இந்த மாதிரியான கலரை கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு மோடு வந்து கலரில் வைங்க. கலரில் வச்சுட்டு இதோட ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு இப்போ வச்சுட்டு கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த பாட்டம் சைடில் இந்த ஒரு டிசைனை வச்சு நான் செட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் T கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். என்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லேயர் பேலட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டிசைன் வந்து நம்ம பாட்டம் சைடில் வச்சுக்கிறேன். அப்படி ஓகே, அந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு
இந்த லேயர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்து ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இந்த ஜாயின் பண்ணதே தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணோம். சரிங்களா? கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு இந்த அளவில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து M2 கிளிக் பண்ணிட்டு இந்த அளவில் இதோட கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணது தெரியாது. ஓகேங்களா? கண்ட்ரோல் இ இது மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். முன்னாடி மேலே உள்ளதில் ஒரு லைட்டாக வச்சுக்கலாம். இந்த அளவில் நான் வச்சுக்கேன். இப்போ வந்து பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக இருக்குது. கீழே ஒரு பார்டர்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டுக்கு வேறு எதனும் நம்ம ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ளோரல் பேக்ரவுண்ட்னா அந்த பேக்ரவுண்ட் எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதில் பேக்ரவுண்டில் லைன் பேக்ரவுண்டாக இருக்குது. ஓகே, நான் இந்த ஃப்ளோரல் எடுத்து இதில் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோரை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவில் கொண்டு வந்துட்டு இதை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு காப்பி கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு இது இப்படி சென்டராக வச்சுக்கிறேன். சென்டராக வச்சுட்டு இந்த லெவலில் வச்சுட்டு கண்ட்ரோல் இ. ஏன்னா நம்ம ஒரே லேயராக வச்சு நம்ம பெருசு பண்ணும்போது அதோட குவாலிட்டிங்கிறது மிஸ் ஆகும். அந்த ஒரு எரர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம். இதை வந்து நம்ம இந்த ஒயிட் ஷேடோவுக்கும் பேக் சைடு கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் லூமினாசிட்டியில் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டு இன்விடேஷன்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆர்ஜிபி மாற்றிக்கிறேன். டோன்ட் ஃப்ளாட்டன் கொடுத்துட்டு ஃப்ளாட்டன் கொடுத்தோம்னா நம்ம லேயர் எல்லாமே ஒரே லேயராக மாறிடும். இப்போ வந்து டெக்ஸ்டர் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸுங்கிறதுல ஸ்டாண்ட் ஸ்டோன் இதில் வந்து ரைட்டு கொடுத்துக்கிறேன். ரைட்டு கொடுக்கும்போது எனக்கு அந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட்டுங்கிறது ஆட் ஆகிடுச்சு. இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த லேயரை பேக்ரவுண்ட் லேயரை சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எஃபெக்டை இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டோன் இந்த எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். எனக்கு இந்த லேயர் கொஞ்சம் நல்லா அவுட்புட்டில் தெரியணும் அப்படிங்கிறதுனால என்னென்னா ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போடுறேன். நம்ம வச்சுக்கூடிய அந்த ஃப்ளோரல் பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை நல்லா பெருசு பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு நல்லா அட்ராக்டிவாக தெரியும். நமக்கு
இப்போ வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு விஏன்னு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். விஏ வந்து கண்ட்ரோல் ஈ கொடுத்துட்டு வேறு எதுனா கலர் நமக்கு இந்த கலரோட மெர்ஜ் ஆகிற மாதிரியான கலர் ஏதாவது இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இந்த கலர் ஓகே. க்ளோஸ் பண்ணிவிட்டு M2ல பிக் பண்ணிட்டு இதோட கட் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம எல்லாமே இப்போ செட் பண்ணி வச்சுட்டோம். கண்ட்ரோல் 0 ஓகேங்களா. F7 லேயர் பேலட். இந்த சைடு வேறு எதுவும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது வைக்கலான்னா ஏதாவது ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி சாமி கூட வேறு எதனா ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணி விட்டுறலாங்க. சரிங்களா. சும்மா இடம் வந்து சும்மா இருக்குது, காலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேறு எதனும் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, நான் இந்த ஃப்ளவரை எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு இது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, நான் இந்த ஃப்ளவரை எடுத்துக்கிறேன். ஃப்ளவரை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் கார்னரில் வச்சு நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட், கண்ட்ரோல் டி. சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இந்த அளவில் வச்சுட்டு இப்படி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் 0 நல்லா இருக்குது. எனக்கு அந்த க்ரீனு இதெல்லாம் மெர்ஜ் ஆனால் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் வச்சுட்டு இந்த அளவில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் அப்படின்னா வச்சுட்டு கண்ட்ரோல் டி. ஓகே, அப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை இந்த அளவில் வச்சுட்டு ஓகே, எனக்கு இந்த அளவு ஓகே. இதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் ஈ கொடுத்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 9:6 அளவுள்ள இந்த விநாயகருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட், ஒரு ஷேடோ மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் டு பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இது கீழே கொண்டு வந்து வச்சுட்டு பிளர், காஷியன் பிளர் ப்ளே பண்ணிக்கிறேன். இதை வந்து கண்ட்ரோல் டி போட்டு சைஸை இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இப்படி வந்து வச்சுக்கிறேன். இந்த பேக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, பேக் கொண்டு வந்துட்டேன். இதோட ஷேடோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கம்மி பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு நீட்னஸான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி கலர் மெர்ஜ் ஆகிருக்குன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். மேலே கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பேக்ரவுண்டு ஷேடோ வந்து நமக்கு அதில் மெர்ஜ் ஆகியிருக்கனால நம்ம அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பேக்ரவுண்டு கொண்டு வந்துக்கிறேன். பேக் சைடு கொண்டு போயிட்டோன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் அப்படி நம்ம எரேஸ் பண்ணி விட்டுடலாம். எரேசர் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் வச்சு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன்.
எரேஸ் பண்ணும்போது எனக்கு கிளியராக தெரியுது. இப்போ வந்து அப்படி இல்லைன்னா ஏன்னா நம்ம எதையும் எரேஸ் பண்ண தேவையில்லை. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போடுங்க. ஃபோர் கிரவுண்டில் ஒயிட்டை வச்சுங்க. ஒயிட்டை வச்சுட்டு ஒரு கிளிக் ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஒயிட்டை பேக்கு கொண்டு போயிடுங்க. நம்ம இந்த லைன் கூடயே மெர்ஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கரெக்டான லேயரை பார்த்து இது பண்ணிக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ப்ரஷ் டூலு ஒயிட்டு. ஓகே, நான் ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன் சென்டராக. இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொண்டு போயிட்டேன். ஓகே, எனக்கு இந்த லைன் டிசைன் கூட இது மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அதோட மோடை வந்து நார்மல்லையும் நான் வச்சுக்கிறேன். அப்படி இதோட மோடையும் நார்மல்லையும் நான் வைக்கும்போது எனக்கு கிளியராக தெரியும். ஓகே, கண்ட்ரோல் 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து 9:6 அளவுள்ள ஒரு வளையலணி விழா இன்விடேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிசைனோட பிஎஸ்டிபியில் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.